சின்ன குழந்தைங்களோட பாலியல் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் மட்டுமே 125% அதிகரிச்சிருக்கு. போக்சோ கேஸ் மட்டுமே 125% அதிகரிச்சிருக்கு. இது முதல்வருக்கு வெட்கக்கேடா இல்லையா? தமிழ்னு சொல்லிங்க நம்ம தமிழை வச்சே இவங்க ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. தமிழை இவங்க தான் வளர்த்தாங்களா? இவரே இவங்க அப்பா இவங்க தான் வளர்த்தாங்களா? முழுசா ஒரு திருக்குறள் சொல்லுவாராங்க இவர். இவருக்கு தெரியுங்க, எல்லார் காலத்துலையும் ஒரு ப்ரைஸ் டேக் வச்சிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபான்னு ஒரு ப்ரைஸ் டேக் வச்சிருக்காரு. மகளிரை கவர் பண்ணால் ஓட்டை வாங்கிடலாம், ஆட்சியை பிடிச்சலான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு. மொத்தமே குப்பை மாடல். இந்த குப்பை மாடலை திரும்ப மக்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தலையெழுத்தா? இப்போ போய் தஞ்சம் புகுந்திருக்காங்களே தேமுதிக, ஓபிஎஸ் வர போயிருக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் எல்லாருக்கும் ரிட்டையர்மெண்ட் பீரியடில் போய் உட்கார்ற இடம் மாதிரி ஆயிடுச்சு. அது கரெக்டாக? ஏன்னா அணைய போகிற விளக்கு அது. நீங்கள் ஏன் போய் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க? வார்த்தைக்கு சொல்கிறாரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு. கரெக்டாக? இன்னைக்கு அவர்கிட்ட கரம் இருக்குதா? இன்னைக்கு கரமே இன்னைக்கு டவுட்டில் இருக்கு. கரெக்டாக? அப்புறம் இவர் இரும்பு கரம் கொண்டு எதை அடக்குவார்? எதையும் அடக்க முடியாது. உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் ஷியாமலா ஹெல்த் கேர் அண்ட் டாக்டர் அண்ட் வீல்ஸ் டாக்டர் சுவாமிநாதன். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் பாஜக மகளிர் அணி மாநில ஊடகவியலாளர் விஜயலட்சுமி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் திவ்யா. மேம், இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். ஆனால் பெரும்பாலாக எந்த ஒரு மீடியாவுமே அதை கவர் பண்ணவே கிடையாது. அப்படியே அந்த நியூஸ் வெளிவருதுனாலும் திமுக காரன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே மறைச்சிடுறாங்க. என்னன்னா, கிருஷ்ணகிரியில் ஒரு 2 வயசு குழந்தைய திமுக இளைஞரணி சேர்ந்த ஒருத்தர், அவர் பேர் பெரியநாயகம் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொன்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க மேம்? எந்த ஒரு மீடியாலையும் அது பெருசாக வந்தாலும் அந்த ஒரு வேர்டு மிஸ் ஆகுதுங்கிறப்ப எப்படி பார்க்குறீங்க மேம்? முதல்ல இந்த விஷயத்தை யாராலையும் ஜீரணிக்கவே முடியாது. ஏன்னா பெண்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்றங்களுக்கு ஆளாக்கப்படுறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில். இதை ஊடகம் ஹைலைட் பண்ணாதது மிகவும் வருந்தத்தக்கது. ஏன்னா எந்த ஒரு ஊடகமாகட்டும், பத்திரிகை துறையாகட்டும், உண்மையாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் அவங்களோட கடமை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா ஊடகமும் ஆளுங்கட்சிக்கு விலை போனவர்களாக இருக்கிறத நினச்சா எனக்கு கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது. இவங்களோட குற்றச்செயல்கள் எதுவுமே மக்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறதுனால தான் இவங்களால் ஆட்சியை தொடர முடியுது. ஆனால் இந்த தடவை இந்த விஷயம் இப்படியே போகாது. 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு பாலியல் குற்றங்கள்னு நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா பெண்கள் அன்றாடம் தெருவுக்கு தெரு போராட்டம் பண்ணுற நிலைமையில தான் இருக்கும். இன்றைக்கி சின்ன குழந்தைங்களோட பாலியல் குற்றங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் மட்டுமே 125% அதிகரிச்சிருக்கு. போக்சோ கேஸ் மட்டுமே 125% அதிகரிச்சிருக்கு. இது முதல்வருக்கு வெட்கக்கேடா இல்லையா? அவர் வீட்டு பெண்மணிகள் மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும், மித்தவங்கெல்லாம் பாதுகாப்பை தேடி வீதியில் நிற்கணுமா? 2 வயசு குழந்தைய ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அந்தளவுக்கு மோசமாக போயிட்டாங்களா திமுக காரங்க? எனக்கு புரியல. உங்கள் வீட்டு பெண்மணிகள்லாம் பாதுகாப்பாக இருக்கணும். ஸோ பிஞ்சு குழந்தைய இவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட, இவ்வளவு ஒரு காம கொடூரத்தில் இப்படி ஒரு செயல் செய்கிறதுக்கு வெக்கமாகவே இருக்காதா? அப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணை தொடணும்னு அவனுக்கு திமுக காரங்கிற ஒரு லேபிள் இருந்தால் போதுமா? அவங்களுக்கு அதுதான் தகுதியா? திமுக காரன்னா பொண்ணுங்களை எங்கே வேணால் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகுதியாது? கேவலமாக இல்லையா முதல்வருக்கு? எங்கே எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் சட்டம் ஒழுங்கை கையில் வச்சுருக்கேங்கிறாரு, இரும்பு கரம் கொண்டு அடக்குவேங்கிறாரு. அசிங்கமாக இல்லையா அதெல்லாம்? இன்றைக்கி உலக நாடுகள் எல்லாமே நம்ம பாரதத்தோட வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் தமிழகத்தில் நடக்கிற இன்சிடெண்ட்லாம் பார்த்தா நமக்கு தலைக்குனிவாக இருக்குது இல்லையா? இது எவ்வளோ பெரிய களங்கம். இன்றைக்கி பெண் குழந்தை, இப்போ நீங்களே சொல்லுங்கள், அந்த குழந்தை இன்னும் முழுசாக வளர்ச்சி அடையலை. ஆனால் இந்த கெடுதல் பண்ண இந்த பெரிய நாயகம்ங்கிறவன் சுத்தமாக வளர்ச்சி இல்லாதவனா? அப்படிப்பட்டவங்களாக தான் நீங்கள் திமுக கட்சியில் சேர்த்துருக்கீங்களா? கஞ்சா விற்கிறவன், போதை பழக்கத்தில் இருக்கிறவன், இல்லை எல்லா தப்பு தண்டா பண்ணுறவன், இவனுக்கெல்லாம் அடையாளம் திமுக. கரெக்டாக? ஸோ இப்படி எல்லா கொலை குற்றவாளிகள் எல்லாருமே போய் தஞ்சம் போகிற இடம் தான் திமுக பட்டறை.
மேம் நீங்க இப்படி சொல்றீங்க. ஆனா திமுக சைடுல இருந்து எப்படி சொல்றாங்கன்னா, பெண்கள் பாதுகாப்புல நாங்க தலை சிறந்து தானே இருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே நாங்க குடுக்குறோம். இந்த காவலர் ஆப்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு விஷயத்த அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு எங்க ஆட்சியில நல்லா தான் இருக்கு. இது தேவையில்லாத கதைன்ற இதை மாதிரிலாம் வந்து சொல்றாங்களே. நான் சொல்ல வேணாங்க. டெய்லி பேப்பர் எடுங்க, டெய்லி நியூஸ் பாருங்க. ஏதாவது ஒரு பெண்மணி இல்லை பச்சை குழந்தையிலேருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும். இப்போ சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் 75 வயசு பாட்டி வேலூரில் நடந்தது இந்த இன்சிடெண்ட்டு. அந்த அம்மா வந்து வீட்டில் இருக்கிறப்ப வந்து அஜித் குமார்னு ஒரு பையன் நல்ல ஒரு ட்ரிங்க்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மாவை வந்து 75 வயசு பாட்டியை வந்து நீங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி முகமெல்லாம் டேமேஜ் பண்ணி இதெல்லாம் எங்கே நடக்கும் நீங்கள் சொல்லுங்கள். இவர் வந்து பாதுகாப்பு கொடுத்துருந்தா இப்படி ஆங்காங்கே நடக்க வேண்டிய எங்கோ ஒரு இடத்துல நடக்க வேண்டிய எப்போயாவது ஒருக்கு நடக்க வேண்டிய இன்சிடெண்ட்டாக தானே இதை நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக இல்லையா? ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டி கல்லூரி மாணவி உங்களுக்கு தெரியும் ஞானசேகரன் குற்றவாளி. கரெக்டாக அவர் யார் கூட க்ளோஸாக இருந்தார்? உதயநிதியோட. திமுக காரங்களோட நிழலில் தானே நின்னார். ஆமாவா இல்லையா? அப்போ யார் அந்த சாருன்னு பிரச்சனை வந்தப்போ இவர் நம்ம திமுக காரங்கிற அடையாளத்தை தானே வெளிப்படுத்தணும் நம்ம எல்லாரும். அப்போ இவங்க வந்து அப்பயுமே ஆக்ஷன் எடுக்கலையே. இன்றைக்கி அவனும் வெளியில் வந்துட்டான். கரெக்டாக இதே மாதிரி தான் அரக்கோணத்தில் நடந்தது. ஒரு தெய்வ செயல்னு ஒருத்தன் ஒரு பொண்ணை வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வந்து கொடுமைப்படுத்தி யார் கேட்குறதுங்க? இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு தமிழகத்தில் வந்து நல்லாட்சி நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கார், வேற்று கிரகத்தில் இருக்கார். உண்மைக்கு சொல்லப்போனால் இவருக்கு நீங்கள் மந்திரிச்சு விட்டு தான் கூட்டிகிட்டு வரணும். ஐயா நீங்கள் நிஜ உலகத்துக்கு வாங்க. இந்த உலகத்தில் பெண்கள் நிம்மதியாக இல்லை, குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்கு, நாங்கள் பாதுகாப்பு தேடி வீதியில் நின்றுட்டு இருக்கோம். இல்லை பெப்பர் ஸ்ப்ரேயை நம்பி போயிடலாம். நம்ம முதல்வரை நம்பி போக முடியுமா? நீங்கள் சொல்லுங்கள். சரி, பாதுகாப்பு தற்காப்பு ஓரளவுக்கு தெரிஞ்ச குழந்தைங்கிட்ட நம்ம சொல்லலாம், இப்படி இப்படி பண்ணுங்கம்மா அப்படின்ட்டு. இல்லை வந்து எப்படி காத்துக்கலாங்கிற விவரத்தை சொல்ல. 2 வயசு குழந்தைகிட்ட நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? தாய் தகப்பு முகத்தை தவிர அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? இந்த சமுதாயத்தில் இப்படி ஒரு காமுகர்களை வந்து உருவாக்கி வச்சிருக்காரு நம்ம முதல்வர் அப்படின்னு தெரியுமா? எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து இந்த ஆட்சி வந்து இனி தொடரவே கூடாதுங்க. திமுக காரன் இனி உலகத்தில் வந்து எவனும் இருக்கக்கூடாது. அத்தனை பேரையும் நீங்கள் சீர்திருத்தத்துக்கு தான் அனுப்பணும். ஒன்றும் ஏங்க படிக்கிற பிள்ளைகிட்ட நீங்கள் போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்? நீங்களே சொல்லுங்கள். அவனுக்கு தெரியுமா தாய் யார், தாரம் யார், தங்கை யார், இதெல்லாம் தெரியுமா? இனி போகிற போக்கில் இந்த மாடல் எப்படி போய்டும் தெரியுமா? வீட்டிலேயே எல்லோரும் வந்து ரேப் கேஸ் வந்து நிற்பாங்க. புரியுதுங்களா? இவர் அந்த மாதிரி ஒரு மாடலை உருவாக்குறாரு. பிள்ளைகளை பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களே இன்றைக்கி வந்து போதையை எடுத்துக்கிட்டு ஸ்கூலில் இருக்கிற பையனை வந்து பிளேடு வச்சுருக்கான், அருவா வச்சுருக்கான், கத்தி எடுத்துகிட்டு வரான். இதை எங்கே நடக்குது? இத்தனை அதிசயமும் நடந்தது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தான். இந்த பெருமை அனைத்தும் முதல்வரைத்தான் சேரும். அசிங்கப்படணும். அவர் உடனே பதவியை விட்டு விலகணும். தனக்கு வந்து நான் ஆட்சி பண்ணுற திறமை இல்லைன்னு ஒத்துக்கணும். அவர் உண்மை அதுதான் இல்லையா? ஒரு 15 வயசு பிள்ளையை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறதுக்கு வற்புறுத்தி இருக்காரு அவங்க கட்சியை சேர்ந்த நிர்வாகி ரமேஷுங்கிறவர். இதெல்லாம் அசிங்கம் இல்லை? தொடர்ந்து நம்ம வந்து பாஜகவினர் வந்து தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து நம்ம முன் வச்சுக்கிட்டே இருக்கோம். இந்த ஆட்சியில் என்னென்ன நடக்கு அப்படிங்கிறது. ஆனால் செவி கொடுத்து கேட்குற மாதிரி முதல்வர் இல்லை. மேம் இப்போ அதுதான் அடுத்த கேள்வியை கேட்க வரேன். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ எதிர்க்கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாருமே சேர்ந்து தமிழ்நாட்டில் பெண்களுடைய நிலைமை இப்படி தான் இருக்குது திமுக ஆட்சியிலன்னு பல இடங்களில் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு இடத்துலையுமே நான் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸில் யார் அந்த சார்ன்ற ஒரு கொஷின் வந்து ரொம்ப பூம் ஆச்சு. அது யாருன்னு மக்கள் முதற்கொண்டு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரே டைமில் பார்த்தோன்னா டக்குன்னு ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்து க்ளோஸே பண்ணிட்டாங்க அந்த கேஸை. இந்த இடத்துல திமுக வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, எல்லாரையும் கைக்குள்ளே வச்சுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை எதிர்க்கட்சியும் மக்களும் வீக்காக இருக்காங்க, திமுக என்ன பண்ணாலும் அது நம்புற இடத்துல இருக்காங்கன்னு எடுத்துக்கிறதாங்க? அப்படி கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமானாலும் மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 2 தான். அச்சு ஊடகம், இன்னொன்று காட்சி ஊடகம். இந்த 2 ஊடகமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு டிஎம்கேவை ப்ரொமோட் பண்ணுற ஊடகம் ஆக்கிட்டாங்க. அவங்க என்னென்னா அவர் என்ன பண்ணாலும் அந்த குற்றங்களெல்லாம் மறைச்சி அவர் மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறார், உரிமை தொகை தரார், அப்படி இப்படின்னு பேசியே பழகிட்டாங்க. மக்கள் வந்து அவங்க எடுக்கிற ஃபோட்டோஷூட்ஸ் எப்படி இருக்குன்னா முதல்வர் வந்து நல்லாட்சி பண்ணுறாரு அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஷூட் மாடல் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது திராவிட மாடல். உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ஞானசேகரனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் என்ன ஆச்சு? இப்போ அவர் உடனே வெளியில் வந்துட்டார். அதுக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர் யாருங்கிறது முதற்கொண்டு நம்ம எல்லாரும் சொன்னோம். அவர் மேலே ஒரு துளி அளவு கலங்கத்தை ஏற்படுத்தினாங்களா, இல்லை ஒரு அரெஸ்ட் பண்ணிங்களா, இல்லை ஏதாவது பண்ணிங்களா? இந்த மாடலில் ஏன் இப்போ நம்ம டாஸ்மாக் ஊழலில் நம்ம கொண்டு வந்தோம், 10 ரூபா பாலாஜியை கொண்டு வந்தோம், எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க இவங்க? இப்போ சமீபத்தில் KN நேரு மேலேயே ஒரு இது போயிட்டுருக்கு, ஊழல் குற்றச்சாட்டு.
நகராட்சி நிர்வாகத்துறையில் இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு, ஒப்பந்ததாரர்கள்கிட்ட கமிஷன் வாங்கியிருக்காரு, வேலைவாய்ப்பு தரேன்னு ஏமாற்றிருக்காரு, இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. இதை பற்றி முதல்வர் ஒரு வார்த்தை பேச சொல்லுங்கள். தன்னைக்கு கீழே வச்சிருக்கிற எல்லா தளபதிகளும் எப்படின்னா திருட்டு தளபதிகள். இவர் யாரை காப்பாற்றுவார், இல்லை யாரை காட்டி கொடுப்பாரு? புரியுதுங்களா? அவங்கக்கிட்ட இவரோட தோல்வியை ஒத்துக்கணுன்னா மொத்த பேரும் சரண்டர் ஆகணும். இந்த கும்பலே வந்து மொத்தமாக சரண்டர் ஆகணும். எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குங்க, எல்லார் மேலேயும் வழக்கு இருக்குது. இடியிலேருந்து அத்தனை முறை வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லி அறிவுறுத்துறாங்க. இன்றைக்கி வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கலை. இன்றைக்கி அதனால தான் இடியிலேருந்து அதிகாரியே இங்கே வந்துட்டார் ஆக்ஷன் எடுக்க சொல்லி. இப்படியே போச்சுன்னா அப்போ மக்கள் ஓட்டு போடுறது எதுக்கு? நீங்கள் குடும்பமாக இருந்து சந்தோஷமாக இருந்து உங்கள் குடும்பத்துக்களை வளர்ச்சியை பார்த்துக்கிறதுக்கா? தமிழகத்தோட வளர்ச்சி பக்கத்து ஸ்டேட் முதல்வர்கிட்ட நாங்கள் கேட்கட்டுமா? தமிழகத்தோட வளர்ச்சி நாங்கள் எங்கே போய் கேட்குறது? உங்களுக்கு தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். அப்போ ஓட்டு போட்டவங்களோட நிலைமை, மக்களோட நிலைமை அவங்க பொதுவாக வந்து மக்கள் கூட வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது தப்புனாலும் அந்த வாங்கின காசுக்கு விசுவாசமாக யார்கிட்ட காசு வாங்கினோமோ அவங்களுக்கு ஓட்டு போடுறோம்னு நினைக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம் கூட நம்ம இப்படி அந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டு வாங்கினோமே அவங்களுக்கு நம்ம வந்து நல்லது பண்ணணும், அந்த ஒரு துளியளவு விசுவாசம் கூட முதல்வருக்கு இல்லாமல் போச்சு. அவரால் வந்து இந்த நாற்காலியில் இல்லாமல் அந்த குடும்பத்தால் இருக்கவே முடியாதுங்க. முதல்வர் நாற்காலி அவங்க சொகுசாக வாழ்கிறதுக்கும் இனி தொடர்ந்து பண்ண போகிற ஊழல்கள் எல்லாமே எல்லா தப்பு தண்டா பண்ணணும்னு அவங்களுக்கு அந்த பதவி அவங்களுக்கு ரொம்ப அவசியம். மேம், இப்போ முதல்வர் வந்து நிஜ உலகத்துக்கு இறங்கி வரணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பெண்கள் எல்லாமே வந்து திமுகவுக்கு எதிராக இருக்காங்க, திமுக ஆட்சி மேலே கோவத்தில் இருக்காங்கன்னு. இவ்வளவு இருக்கிறதும் தெரியாமல முதல்வர் வந்து ஒரு மேடை ஏறி என்னை வந்து அப்பான்னு கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஒரு அப்பா மாதிரி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாருன்னா இது எதுவுமே தெரியாமலா மேம் கொடுப்பா? நான் சொல்கிறேங்க, மக்கள் இப்போ வந்து டப்பான்னு கூப்பிட ரெடி ஆகிட்டாங்க. அவர் அப்பாவா சொல்லுங்கள்? அப்பா, அண்ணன், இப்படி இந்த போர்வையில் எத்தனை நாளைக்கு? இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மாவை எல்லாரும் அம்மானு ஆசையாக கூப்பிட்டாங்க, கரெக்டாக? அப்படி கொண்டு வந்த திட்டத்தையே இவங்க எல்லாரும் அவங்க கொண்டு வந்த திட்டங்களை எல்லாத்தையும் முடக்கி வச்சுருக்காங்க. மத்திய அரசு என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. அப்போ உங்களுக்குன்னு என்னதாங்க அடையாளம்? பிஜேபியை குறை சொல்லி வேணால் நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றலாம், ஆனால் நீங்கள் செஞ்ச சாதனைகள் சொல்லி ஒரு ஓட்டு வாங்க முடியுமா உங்களால்? நாங்கள் சொல்லுவோம், பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் செஞ்ச நன்மைகள், நாட்டு மக்களுக்கு செஞ்ச நன்மைகள், நலத்திட்டங்கள் எல்லாம் சொல்லி நாங்கள் தைரியமாக களத்தில் போய் மக்களை சந்திப்போம். உங்களால் அப்படி போய் சந்திக்க முடியுமா? இன்றைக்கும் நீங்கள் எந்த அரசியலில் இருக்கீங்க? மக்களுக்கு காசு கொடுத்து ஓட்டு வாங்குற அரசியலில் தான் இன்னும் இருக்கீங்க. உங்களால் வந்து நல்லது பண்ணி எந்த ஓட்டு வாங்க முடியாது, கரெக்டாக இல்லையா? 73 வருஷம் ஆண்டவங்க எல்லாரும் ஏற்படுத்தின கடன் வந்து வெறும் 5 லட்சம் கோடி அப்படின்னா இன்றைக்கி இவர் ஒருத்தர் மட்டுமே அந்த காலத்தில் வந்து 5 லட்சம் கோடி கடன் ஏற்படுத்தியிருக்காரு. 5 லட்சம் கோடியை நீங்கள் மக்களுக்கு தான் பண்ணீங்களா? 30,000 கோடி தாங்க செலவு பண்ணியிருக்காரு. நலத்திட்டங்கள் என்ன கொண்டு வந்தார் சொல்லுங்கள்? 520 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. இப்போ அத்தனையும் உருட்டு. இனி அடுத்து ஒன்று கொண்டு வருவார் இப்போது 2026க்கு. அதுதான் அடுத்து 521வது உருட்டு. அதை நம்ம வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்டாலின் வந்து உருட்டு ஸ்டாலின், விதவிதமாக கொண்டு வருவார். இவங்களுக்கு அந்த தமிழ்னு சொல்லிங்க நம்ம தமிழை வச்சே வந்து இவங்க ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது முடியாது. தமிழை இவங்க தான் வளர்த்தாங்களா? இவரே இவங்க அப்பா இவங்க தான் வளர்த்தாங்களா? முழுசாக ஒரு திருக்குறள் சொல்லுவாராங்க இவர் தமிழை வளர்த்தேன்னு சொல்கிறதுக்கு? கடலுக்குள்ளே போய் வந்து உங்களை வந்து பேனா வைக்க சொன்னாங்களா? இதெல்லாம் யாரு காசை எடுத்து யாருக்கு பேனா வைக்கிறது? நீங்களே சொல்லுங்கள். மக்களோட வரி பணத்தை மத்திய அரசு வாங்குகிற மக்களோட வரி பணத்தை ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொரு ரூபாய்க்கும் வந்து நலத்திட்டங்கள் இது பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. சமீபத்தில் நடந்த ஏஐ சம்மிட் எடுத்துக்கோங்க. 82 நாடுகள்லேருந்து எல்லா தலைவர்கள் வந்தாங்க, கரெக்டாக? அதில் வந்து நமக்கு எவ்வளோ ஒரு முதலீடுகள் ஏற்பட்டிருக்கு, நம்ம நாட்டுக்கு முதலீடு கிடைக்குது. இது மூலமாக என்ன ஆகுது? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெருகும், பொருளாதாரத்தில் முன்னேறுவோம். இப்படியெல்லாம் நம்ம ஒரு பக்கம் வந்து நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம திட்டமிட்டா இவங்க பண்ணுற குற்றங்களை எடுத்து சொல்கிறதே எதுக்கு ஒரு தனி அரசு போடணுங்க? உண்மைக்கே சொல்கிறேன். டிஎம்கே பண்ணுற குற்றங்களை எடுத்து சுட்டி காட்டி அவங்க பண்ணுற ஊழல்களை அட்டூழியங்களை எடுத்து காட்டுறதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்டெப்னி மாடல் ஒன்று வைக்கணும், ஒரு அரசு இயங்கணும். புரியுதுங்களா? ஏன்னா வளர்ச்சியை நோக்கி ஒரு அரசு செயல்படணும், கரெக்டாக? ஆனால் அதுக்கு சிந்தனை கூட கொடுக்க விடாமல் என்ன பண்ணுறாங்க? அப்போ இதுக்கே நம்மளோட ஆற்றல் செலவிட்டா புரியுதா? நம்ம வந்து வளர்ச்சியை நோக்கி போகணுங்கிறோம். அப்போ ஆற்றல் மிகு திட்டங்களை செலவு பண்ணணும், அதுக்கு பட்ஜெட் ஒதுக்கணும், அதுக்கு ஆட்களை நியமிக்கணும், ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் நம்ம வந்து திட்டங்கள் செயல்படுதான்னு பார்க்கணும். இதெல்லாம் நிர்வாகம்ல வரும். இப்படி இவர் பண்ணுற குற்றங்களையே குறை சொல்கிற நிலைமையில தான் நம்மளை வச்சுருக்காரு. நீங்கள் எப்போ அப்புறம் நீங்கள் வளர்ச்சி பண்ணலைன்னு நம்ம எப்போ கேள்வி கேட்குறது? நீங்கள் சொல்லுங்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு கேட்குறோம், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு கேட்குறோம். அப்போ நம்ம அந்த இருக்கிற துறைகளில் இருக்கிற அமைச்சர்கள் பண்ணுற ஊழல்கள்லாம் எப்போ தட்டி கேட்குறதுக்கு மக்களுக்கு வந்து நேரம் கணக்கு? நீங்களே சொல்லுங்கள். எந்த லெவலில் வச்சுருக்காரு? அப்போது உங்களை வேறு இடத்துல டைவர்ட் பண்ணி விட்டு அவர் ஒரு பக்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு? ஆட்டை போடுற வேலையை பண்ணிகிட்டு இருக்காரு. இதுதான் திராவிட மாடல். இது எப்படி எந்த பிரச்சனையை திசை திருப்பலாம்,
மக்களோட கவனத்தை எதில் மாற்றி விட்டுட்டு எந்த பக்கம் வந்து அவங்க ஊழல் பண்ணலாம். இது ஒரு மாடலா? இனி செத்தாலும் மக்கள் வந்து திராவிட மாடலை ஒரு நாள் வந்து யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. அவர் கனவு கோட்டை கட்டிட்டு இருக்காரு. அடுத்து வந்து திரும்ப ஒரு அடுத்த ஆட்சியில் வந்து அவர் வந்துடலாம் அப்படின்ட்டு வராதற்கு போய் தான் அந்த அறிவாலயத்து வாசலில் யார் இருந்தாலும் பிடிச்சி கூட்டணியில் இழுத்து போட்டுட்டு இருக்காரு. கரெக்டா? இன்னைக்கு வந்து லெட்டர் பேடு கட்சிகள்லேருந்து எந்த கட்சி வந்தாலும் ஏற்றுக்கிற நிலைமையில யார் இருக்கா? திமுக இருக்குது. கரெக்டா இல்லையா? ஆனால் என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்குது. நாங்கள் வந்து மக்களை எந்த நேரமும் சந்திக்க தயாராக இருக்கோம். மக்கள்கிட்ட இருந்து வர்ற வரி பணத்துக்கு எப்போ வேணாலும் நம்ம கணக்கு சொல்ல ரெடியாக இருப்போம். கரெக்டா? இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்களை ஏதாவது ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் வந்து ஏற்படுத்தின கடனுக்கு இதுதான் நலத்திட்டங்கள் அவரால் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று கொண்டு வந்தாரே, அது ஏன் நீங்கள் வந்து 2021 ஆட்சிக்கு வந்த முதலே நீங்கள் கொடுக்கல? 2024 பாராளுமன்ற எலெக்ஷன் அப்போ நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ சர்ப்ரைஸ் கொடுத்த முதல்வர் அப்போ கொடுத்துருக்க வேண்டியதானே? 28 மாதம் கொடுக்காம விட்டீங்களே, 28,000 ரூபா கொடுத்துருக்க வேண்டியதானே? சர்ப்ரைஸ் கொடுக்கலாமே. அன்னைக்கு எல்லாரும் அப்பா அப்பான்னு வருவாங்களே. இவருக்கு தெரியுங்க, எல்லார் காலத்துலேயும் ஒரு ப்ரைஸ் டேக் வச்சிருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் 1000 ரூபா 2000 ரூபான்னு ஒரு ப்ரைஸ் டேக் வச்சிருக்காரு. மகளிரை கவர் பண்ணால் ஓட்டை வாங்கிடலாம், ஆட்சியை பிடிச்சலான்னு கனவு கண்டுட்டு இருக்காரு. மொத்தமே குப்பை மாடல். இந்த குப்பை மாடலை திரும்ப வந்து மக்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு தலையெழுத்தா? உரிமை தொகையை கொடுக்குறேன்னு ஏமாத்தினா மக்கள் நம்பி போட்டுருவாங்களா? கோடை தொகுப்பு 2000 ரூபாய், இப்போ விழுந்த 5000 ரூபாயில் அதில் 2000 ரூபாய் வந்து கோடை தொகுப்பு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த 4 ஆண்டு காலமும் நம்ம கோடையை சந்திக்கவே இல்லை. நம்ம எல்லோரும் எப்படி குளிர் பிரதேசத்தில் இருந்தோம், சிம்லா டார்ஜிலிங் மாதிரி ஒரு குளிர் பிரதேசத்தில் இருந்தோம். இந்த வருஷம் தான் கடுமையான வெயிலோட தாக்கம் அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். அதனால தான் இந்த வருஷம் மட்டும் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? கோடை தொகுப்பு கொடுக்குறாரு. 3000 ரூபா பணத்தை முன்பணமாக கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், 28 மாதம் கொடுக்காம விட்டீங்களே, அதை கொடுங்க. எல்லா மகளிருக்கு தானே சொன்னீங்க ஓட்டு வாங்குறப்போ. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? தகுதி இல்லை மகளிர் மாதிரி எப்படி தகுதி நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க? தகுதி எப்படி நீங்கள் நிர்ணயம் பண்ணுறீங்க? 2,30,00,000 பேருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் வந்து வெறும் 94 லட்சம் பேருக்கு கொடுத்தாரு முதல்ல. அப்போ மீதி மகளிர்லாம் கரெக்டா? ஏன் இந்த பெண்கள் மேலே தான் உங்களுக்கு கருணையா? நான் கேட்குறேன், வீதியில் நின்று போராடுறாங்களே தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் நின்னாங்களே, அங்கே யாரும் பெண்கள் இல்லையா? அப்பா வந்து மனசை கலட்டி வச்சுட்டாரா? அந்த பெண்களெல்லாம் அவர் மகளா பார்க்கலையா? மேம், ஆனா இப்ப அவங்க போடுற கணக்கு சரின்னு தானே மேம் எல்லாருக்குமே தோணுது. ஏன்னா இப்போ இந்த 2 வயசு குழந்தையோட இன்சிடென்ட்டே ஒருவேளை அதிமுக ஆட்சியில இருக்கப்ப நடந்திருந்துச்சுன்னா இதை திமுக எதிர்கட்சியா இருக்கப்ப என்ன மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனையா பண்ணிருப்பாங்கன்றது நமக்கு கண்டிப்பா தெரியும். இன்னைக்கு இவங்க ஆட்சியில இருக்காங்கன்றப்ப இது ஒரே ஒரு விஷயம், நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன நடந்தாலும் சரி, ஆனா இன்னைக்கு மக்கள் எதை பத்தி பேசுறாங்க? நான் 5000 ரூபாய் போட்டேன், நான் கொடுத்துட்டா அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, நான் காசு கொடுத்தா அவங்க எனக்கு தான் ஓட் போடுவாங்கன்ற மாதிரி மக்களை வந்து திமுக அப்படி ஒரு பார்வையில தானே நம்ம பார்க்கறாங்க. கிடையவே கிடையாது. மக்கள் இந்த 5000 ரூபாய் வந்ததுல சந்தோஷமா தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு புரியுது, இது திமுக அவங்க பாக்கெட்டில் உள்ள காசை எடுத்து கொடுக்கல, நம்மளோட பணத்தை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இனிமேல்லாம் நீங்கள் இந்த சென்டிமெண்ட்லாம் வச்சு மக்களை ஏமாற்ற முடியாது. இது வரைக்கும் ஏமாற்றிருக்கலாம். ஆனால் இப்போ பிஜேபி ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்து வைக்கிற பிரச்சாரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற நாடகங்களெல்லாம் நாங்கள் தான் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறோமே. இனி என்னத்தை நீங்கள் ஏமாத்துறதுக்கு இருக்கு? மேம், நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டுறீங்க, ஆனால் அவங்க ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்கல்ல. அவங்க சொல்கிற விஷயம் என்ன இருக்குன்னா, ஒழுங்காக திமுக ஓட்டு போட்டுரு, இல்லைன்னா பிஜேபி உள்ளே வந்துடும். சரி, பிஜேபி என்ன வந்து தீவிரவாத கட்சியா? ஏங்க, பாரதத்தில் நிறைய மாநிலங்களில் ஆள்ற கட்சிங்க. இன்றைக்கி பிஜேபி உள்ளே போந்த மாநிலங்களில் என்ன கெட்டு போச்சா? அவங்கள மாதிரி என்ன நாங்கள் வந்து 60 வருஷம் பின்தங்கி வச்சுருக்கோமா? நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் 11வது இடத்துல இருந்த பாரதத்தை இன்றைக்கி எங்கள் மோடி ஐயா எங்கே கொண்டு வந்திருக்காரு? 4வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இவர் கொண்டு வந்திருக்காரா ஏதாவது? சொல்லுங்கள். பிள்ளைங்க நல்லா படிச்சுட்டா, நல்ல மருத்துவம் கிடச்சிட்டாலே ஒரு மாநிலம் முன்னேறிடுங்க. இன்றைக்கி கல்வியோட கண்டிஷன் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கி எந்த பிள்ளையாவது ஒரு 10 படிக்கிற பிள்ளைக்கு இன்றைக்கி வந்து 4வது படிக்கிற பிள்ளைகளோட அறிவு தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இவர் வச்சுருக்காருங்க. எல்லா பிள்ளைங்களும் டைவர்ஷன், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. நம்ம ஒரு சிலபஸ் சஜஸ்ட் பண்ணக்கூட அதை ஏற்றுக்கிறது கிடையாது. மும்மொழி கொள்கைன்னு வந்து அதை ஆதரிக்கிறது கிடையாது. மத்திய அரசு கொடுக்குற ரூபா மட்டும் வேணும், ஆனால் திட்டத்தெல்லாம் நாங்கள் செயல்படுத்த மாட்டோம். அப்படியே செயல்படுத்தினா அது எங்கள் அப்பா பேர் என் பேர் நாங்கள் போட்டுக்குவோம். புரியுதுங்களா? இது ஒரு மாடலா? உங்களால் சுயமாக என்ன தான் உங்களால் சாதிக்க முடியும்? ஒரு திறமை இல்லை, ஒன்றும் கிடையாது. திறனற்ற திமுக அரசுன்னு தான் உண்மையாகவே சொல்லணும். எல்லாத்துலேயும் நிர்வாக சீர்கேடு, எல்லாத்துலேயும் லஞ்ச லாவண்யம், அசிங்கமாக இல்லையா? இனி போதுங்க, இந்த கருப்பு சிவப்பு படைய மக்கள் வரவேற்க தயாராகவே இல்லை. இது தமிழகத்துக்கே கிடைச்ச பீடை. இத்தோட இதுக்கு முற்றுப்புள்ளி தான், எண்டு கார்டு தான். இனி 2024 திமுகங்கிற ஒரு வார்த்தைக்கே இடம் இல்லை. இப்போ போய் தஞ்சம் புகுந்திருக்காங்களே தேமுதிக, ஓபிஎஸ் வர போயிருக்கு. இன்னைக்கு ஓபிஎஸ் எல்லாருக்கும் வந்து ரிட்டையர்மெண்ட் பீரியடில் போய் உட்கார்ற இடம் மாதிரி ஆயிடுச்சு அது. கரெக்டாக? ஏன்னா அணைய போகிற விளக்கு அது.
நீங்கள் ஏன் போய் அங்கே போய் உட்காந்துருக்கீங்க? தேமுதிக இருந்தப்போ அந்த கட்சி உருவான வரலாறு என்ன? எதை எதிர்த்து உருவாக்குனார் அவர் நம்ம விஜயகாந்த் ஐயா? கேப்டன் எதை எதிர்த்து உருவாக்குனார்? கருணாநிதி எதிர்த்து உருவாக்குனார். கரெக்டாக? இன்றைக்கி துளசி வாசம் மாறினாலும் மாறலாம், தவசி வாக்கு மாறாது அப்படின்லாம் சொன்னாங்க. கரெக்டாக? இன்றைக்கி கொண்டு போய் கட்சியை கொண்டு போய் சீட்டுக்காக அடமானம் வச்சுட்டாங்க. இந்த லிஸ்ட்டில் எத்தனை பேருங்க? வைகோ ஐயாவும் அவரோட மரியாதை இழந்தார். கரெக்டாக? இந்த ஒருத்தர் டார்ச் லைட்டை வச்சுட்டு ஒருத்தர் வந்தார், கமல்ஹாசன் ரீல் நாயகன். உண்மையிலேயே அவர் வந்து உலக நாயகன்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. கரெக்டாக? என்ன பர்ஃபார்மன்ஸு அந்த எலெக்ஷன் டயத்தில்! டிவியை தூக்கி போட்டு உடைக்கிறது என்ன, டார்ச் லைட்டை போடுறது என்ன, நம்ம எவ்வளோ பேரும் நம்பிட்டோம் இல்லையா அவர் வந்து உண்மையாகவே வந்து திமுகவை எதிர்க்கிறார் அப்படின்ட்டு. கடைசியில் வந்து அவரும் அவரோட சில்லற புத்தியை காமிச்சிட்டார். அவருக்கு இருந்த மரியாதையை மக்கள் மத்தியில் இழந்துட்டார். கரெக்டாக இல்லையா? ஸோ தன்மானம் உள்ள நம்ம கேப்டன் ஐயா அதை எவ்வளோ பெரிய கட்சியாக உருவாக்கின கட்சி இன்றைக்கி வந்து அடையாளத்தையே அழிச்சிட்டாங்க பிரேமலதா அவர்கள். கரெக்டாக? ஸோ இன்றைக்கி சேர்ந்திருக்க கூட்டணி எல்லாம் காசுக்காகவும் தன்னோட வந்து கட்சியை வந்து காப்பாற்றிக்கணும், ஒரு சீட்டு 2 சீட்டு இருந்தால் போதும், நம்ம கட்சிக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் நிப்பாட்டிட்டாங்க எல்லா இடத்துலையும். கரெக்டாக? ஆனால் இந்த கட்சி தன்மானம் உள்ள கூட்டணி. இங்கே என்டிஏல உருவான கூட்டணி எல்லாமே தன்மானம் உள்ள கூட்டணி, மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி, மாற்றத்தை கொண்டு வரதுக்காக வந்து உருவாக்கப்பட்ட கூட்டணி. புரியுதுங்களா? இங்கே யாருக்கும் வந்து சீட்டு பிரச்சனையோ தொகுதி பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. எல்லாரும் வந்து ஒற்றுமையாக என்டிஏ கூட்டணிக்கு தலைவரான அண்ணன் எடப்பாடியார் கொடுக்கறத எல்லாருமே வந்து சந்தோஷமாக வாங்கிட்டு களத்தில் ஒற்றுமையாக வேலை பார்க்குற மனநிலைக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. இன்றைக்கி அவர் வார்த்தைக்கு சொல்கிறாரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு. கரெக்டாக? இன்றைக்கி அவர்கிட்ட கரம் இருக்குதா? இன்றைக்கி கரமே இன்றைக்கி டவுட்டில் இருக்குது. கரெக்டாக? அப்புறம் இவர் இரும்பு கரம் கொண்டு எதை அடக்குவார்? எதையும் அடக்க முடியாது. இன்றைக்கி உள்ளக்கு அவர் வந்து அம்மா தாயே என் கூட வந்து கூட்டணிக்கு வாங்க, நான் வந்து பெரிய பலமான கட்சி மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறாரு. கரெக்டாக? உண்மையாக சொல்லுங்க, அது பலமான கட்சியா? ஆன்டி இன்கம்பன்சி இன்றைக்கி இல்லையா? மக்கள் அதிருப்தியில் இல்லையா? இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டாரா? சட்டம் ஒழுங்கு பாதுகாத்துட்டாரா? பெண்கள் நல்லா பாதுகாப்பாக இருக்காங்களா? நிர்வாக சீர்கேடு இல்லையா? அசிங்கங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்க. திருப்பரங்குன்றத்தில் ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணீங்க. இந்துக்கள் எதுவுமே யாருமே சுயமரியாதையோடு இருக்கக்கூடாது, ஒரு உணர்வோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எல்லா மதத்தையும் மதிக்கிறோம். ஆனால் ஒரு இந்து மட்டும் இந்துவாக இருக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறீங்க? கரெக்டாக? நம்ம ஏதாவது போய் பிரச்சனை பண்ணுறோமா? ஒரு இஸ்லாமியர் வழிபாடில் இல்லை வந்து ஒரு கிறிஸ்துவ வழிபாடில் நம்ம ஏதாவது குறை சொல்கிறோமா? அவரவர் முறையை பின்பற்றுங்க, யாருக்கு எந்த பாதகமும் இல்லையே. எல்லாரும் கலந்த ஒரு மத ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய நாடு தான் இது. கரெக்டாக? ஆனால் ஏன் வந்து ஒரு இந்துன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ ஒரு அலர்ஜியாக இருக்குது? ஆனால் அறநிலையத்துறையில் இருக்கிற அந்த நம்ம கோயில்கள் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கிற கோயில்கள் வண்டியில் விழுகிற காசு மட்டும் யாருக்கு வேணும்? திமுகவுக்கு வேணும். இந்துக்களோட ஓட்டு வேணும். ஆனால் இந்து கடவுள் ஆகாது, இந்துக்கள் ஆகாது. எப்படி அசிங்கமாக இல்லை? கரெக்டா? அதனால் டெஃபினட்டாக 2026 மக்கள் வந்து தக்க பாடம் புகட்டுவாங்க. இவங்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடலையா இல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக மேம். அடுத்து வர பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேச போகிறோம். இப்போ எங்கள் கூட கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.